Today we are going to see the lesson A Dilemma, Silas Vermeshel, Supplementary, Unit 7. Already we have seen part 6. Today we are going to see the part 7 of the lesson. Okay. Yesterday நம்ம வந்து என்ன லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து ப்ரொஃபஸர் கிளெஞ்சுக்கிட்ட டிலமாவை பற்றி கேட்குறாரு. டிலமானா என்ன சொல்லியிருக்கோம், அதாவது வந்து அது திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான், திறக்கலாமா திறக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் டிலமா அப்படிங்கிறது. அதுதான் அந்த தலைப்பு இல்லையா. அது பார்த்தோம். அவங்க ப்ரொஃபஸர் அங்கிள் கிட்டே கேட்குறாங்க. அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாரு, அது வந்து பொய் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக திறந்தா இருக்கும், ஆனால் இது வந்து என்னவா இருக்குது, ஒரு பொய் கதை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம். ஆனால் வந்து நம்ம டாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெரிய கல் ஒன்று கொடுக்குறேன், அதாவது மாணிக்க கல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவர் என்னது விருப்பம் இல்லை, ஏன்னா அவருக்கு பயமாக இருக்குல்ல, அதனால் அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 7 ஆஃப் த லெசன். ஓகே, லெட்ஸ் see the lesson. டாக்டர் ஸ்காஃப், மை அங்கிள்ஸ் டாக்டர், அதாவது டாக்டர் ஸ்காஃப் அப்படிங்கிறவர் அந்த டாமோட அங்கிளோட டாக்டர், ஃபேமிலி டாக்டர் சொல்லுவோம் இல்லையா. அவர் பிலீவ் த ஓல்டு மேன்ஸ் லெட்டர் அண்ட் ஆடட் எ காஷன், அதாவது அவர் அந்த லெட்டரை நம்புறாரு, அதாவது அவர் எழுதுனதை நம்புறாரு. அதே போல் என்ன ஆட் பண்ணுறாருன்னா எச்சரிக்கிறார். காஷன் என்னது, எச்சரிக்கிறாரு அவரை. விச் வாஸ் என்டையர்லி யூஸ்லெஸ், இது வந்து என்னது ஒன்றுமே இல்லை, இது ஒரு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. ஃபார் பை திஸ் டைம் ஐ வாஸ் அஃப்ரைட் டு பி இன் த ரூம் வித் தட் டெரிபிள் பாக்ஸ், எனக்கு என்னென்னா இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனுக்கு வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து ரொம்ப அஃப்ரைடாக இருக்குது, அந்த பாக்ஸை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும் போது எப்படி இருக்குது, ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். At last, the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rubies. அதாவது டாக்டர் என்னை வந்து ரொம்ப எச்சரிக்கிறார், என்னை எச்சரிக்கிறார். என்னன்னா, இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ கிறுக்கு பிடிச்சவனா ஆகி போயிடுவ, இந்த மாணிக்க கற்கள் இதை பற்றி இந்த ரூபீஸ்லாம் பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ கிறுக்குனா ஆயிடுவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் அவுட் கான்ட்ரிவேர் வைல்ட் பிளான்ஸ் டு கெட் தெம் சேஃப்லி, நான் வேறு ஏதாவது ஒன்று எப்படியாவது பண்ணி அதை சேஃபாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதை வந்து நான் சேஃபாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ ஸ்பெண்ட் ஆல் மை ஸ்பேர் ஹவர்ஸ் அட் ஒன் ஆஃப் கிரேட் லைப்ரரிஸ் ரீடிங் அபவுட் டைனமைட். இதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னோடய மீதி இருக்கிற டைமை வந்து புத்திசாலித்தனமாக இந்த டைனமைட் பற்றி, இது எப்படி வெடிக்கிறது, அதை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லைப்ரரிஸில் போய் அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்காக நான் லைப்ரரிஸுக்கு போனேன் அப்படிங்கிறான். இண்டி ஐ டாக்ட் ஆஃப் இட் அன்டில் த லைப்ரரி அட்டண்டன்ஸ், அதாவது நான் வந்து இந்த லைப்ரரி அட்டண்டன்ஸ் கிட்ட இந்த இதை பற்றி பிலீவிங் மீ அ லுனாட்டிக் ஆர் அ டைனமெட்டிக் ஹென் டிக்ளைன் டு ஹியூமர் மீ, அதாவது அவன் என்ன நினச்சான்னா, அந்த அட்டண்டன்ட்டு லைப்ரரியில் இருக்கிறவங்க இதை பற்றி கேட்கவும் என்ன நினச்சாங்களாம், இவன் ஒரு கிறுக்கு நாட்டிருக்குது, இந்த டைனமெட்டிக் இதை பற்றி படிக்கிற கிறுக்கு நாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, கேலி செஞ்சாங்க. அண்ட் ஸ்போக் டு த போலீஸ், நான் அடிக்கடி போய் படிக்கவும் அவங்க என்ன நினச்சி இது பண்ணிட்டாங்க, போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்துட்டாங்க. ஐ சஸ்பெக்ட் தட் ஃபார் அ வைல் ஐ வாஸ் ஷேடோட் அஸ் அ சஸ்பீசியஸ் அண்ட் பாசிபிளி கிரிமினல். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவன் வந்து போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்ததும் போலீஸையும் வந்து இந்த டைனமெட்டிக்லாம் வெடிக்கிற இதாகிட்டுருக்குது, அந்த குரூப்பை சேர்ந்த நாட்டுக்கு தீவிரவாதியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கண்காணிப்பு, சஸ்பீஷியஸ்னால் கண்காணிப்பில், அண்ட் பாசிபிளி கிரிமினல் தீவிரவாதி, ஒரு கிரிமினல் கேரக்டர் அப்படின்னு நினச்சி என்னை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ கேவ் அப் த லைப்ரரிஸ், அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், லைப்ரரிக்கு போகிறதையே விட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால நான் லைப்ரரிக்கு போகிறதையே விட்டுட்டேன் அப்படிங்கிறான். அண்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஃபியர்ஃபுல், என்னது இருக்க எனக்கு இன்னும் பயம் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. செட் மை ப்ரீஷியஸ் பாக்ஸ் ஆன் டவுன் பில்லோ, நான் என்ன பண்ணினேன், அந்த ப்ரீஷியஸ் விலைமதிப்பற்ற பாக்ஸை நான் வந்து பில்லோ கடியில் வச்சுருந்தேன். ஃபார் ஃபியர் ஆஃப் இட்ஸ் பீயிங் ஷேக்கன், எனக்கு என்ன பயம்னா அதை ஆடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலைவாணி கடியில் ஆடாமல் அப்படியே அதை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். For at this time, even the absurd possibility of being disturbed by an earthquake troubled me. இன்னொன்று என்ன நினச்சானா, ஒரு வேளை திடீர்னு பூமி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பாக்ஸ் கீழே விழுந்துருமோ, இல்லை வெடிச்சிருமோ, ஏதாவது ஆகி போயிடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தான். ஐ ட்ரை டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீடட் டு எக்ஸ்ப்ளாய்ட் மை பாக்ஸ், அதாவது நான் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னா, அந்த எப்படி வெடிக்கும், இவ்வளோ இதில் குறைஞ்சதுன்னா வெடிக்குமா, இவ்வளோ இதில் ஆடினா ஷேக் ஆனால் வெடிக்குமா, அது இந்த இதில் கொஞ்சமாக ஷேக் ஆனால் வெடிக்குமா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி என்ன பண்ண ஆரம்பித்தேன், பயப்பட ஆரம்பித்தேன் அப்படின்னா. ஆக மொத்தத்தில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், டெய்லியுமே பயந்துட்டு தான் இருக்கான். அதுதான் இந்த பேராகிராஃப். ஓகே, திஸ் இனஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டுமாரோ வி வில்
சி பார்ட் 8 ஆஃப் த லெசன். இந்த லெசன் கொஞ்சம் பெருசுன்னு நேற்றே சொன்னேன், இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 3 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்க அங்கிள் ஸ்காஃப், அதாவது அங்கிளோட டாக்டர் ஸ்காஃப், அவர்கிட்ட வந்து இந்த லெட்டரை பற்றி சொல்கிறான். அவர் என்ன நம்புறாரு, டாக்டர் நம்புறாரு, ஆனால் வந்து இவனை எச்சரிக்கிறாரு, நீ இதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியக்காரனாயிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அதையும் அவர் சொன்னதையும் கேட்காம இது என்ன பண்ணா, எப்படியாவது இதை பிளான் பண்ணி எப்படியாவது இது சேஃபாக நம்ம திறக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருக்கான். அதுக்காக என்ன பண்ணுறான், லைப்ரரிக்கு போய் அந்த டைனமிட் பற்றி படிக்க போகிறதுக்கு போது இந்த அட்டண்டர்ஸ்கிட்ட, அந்த லைப்ரரியில் இருக்கிறவங்கிட்ட கேட்கும்போது, ஏதாவது கேட்டு தானே அந்த புக்கெல்லாம் எடுக்கணும். இவன் டெய்லியும் வரதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க, ஒரு பைத்தியக்காரனாக இருக்கான், கிறுக்கு பிடிச்சவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து இவன் என்னவா நினைக்கிறாங்க, ஒரு கிரிமினல் கேரக்டர், ஏதாவது இந்த பாம்பு பற்றி இந்த டைனமெட்டிக் பற்றி படிக்கிறதுனால இவன் ஏதாவது செய்வானோ என்னமோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அதனால் அவன் லைப்ரரிக்கு போகிறது என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். இப்போ வந்து பயந்துக்கிறான். அந்த பாக்ஸ் வீட்டில் இருக்கிறதே பயமாக இருக்குது. பாக்ஸை வந்து எதற்குள்ளே வச்சுருக்கான், பில்லோக்குள்ளே வச்சுருக்கிறான். டெய்லியும் அந்த இது வந்து பூமி ஏதாவது எர்த்குவேக் வந்துருமோ, வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான். இல்லை ஒரு அசைவுனால ஏதாவது அந்த அசைவோட அளவு, இந்த அளவு வந்தால் அந்த அசைவை ஆட்டினோம்னா வெடிச்சிருமோ என்னமோன்னு பயந்துக்கிறான். அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த லெசனில் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.